வியூவர்ஸ் வணக்கம். கன்னியாகுமரியிலிருந்து இப்போது மணப்பாடுன்னு ஒரு ஊர் இருக்குது. திருச்செந்தூர் போகிற வழியில் அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அங்கே என்ன விசேஷம்னா, அங்கே ஒரு சர்ச் இருக்குது. நிறைய படம் அங்கே எடுத்திருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சிங்கம் படத்தில் ஒரு பாட்டு அங்கே வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கே மீன் குழம்புலாம் சூப்பராக இருக்கும். அங்கே போயிட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் தரும். பாய். மணப்பாடு கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். இது அப்படியே ஒரு மணல் திட்டு மாதிரி, மணல் மலைன்னு சொல்லலாம். ஒரு சின்ன மலை மேலே ஏறுற மாதிரி அப்படி ஏறும். இங்கே ஒரு சர்ச் இருக்குது, அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது தெரியுது சர்ச்சு. கடல், கடலுக்கு நடுவுலே ஒரு மணல் திட்டில் தான் அமைந்திருக்கு இந்த மணப்பாடு சர்ச். இந்த சர்ச்சு தான் அந்த சிங்கம் படத்தில் வரும். இங்கே ஒரு பாட்டு வரும், நிறைய படத்தில் வந்திருக்கு. இங்கேருந்து திருச்செந்தூர் பக்கம் பார்த்தீங்கன்னா மணப்பாடு கிராமம்னு சொன்னாங்க. அந்த மீன் சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குன்னு நம்ம அஞ்சி சரவண் கூட்டிகிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் கன்னியாகுமரிலேருந்து டைரெக்டாக இங்கே தான் வந்து சாப்பிட்றதுக்கு. அங்கேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தது. இருந்தாலும் இங்கே நல்லா இருக்குன்னு அவர் கூப்பிட்டு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அம்மன் வீட்டுருவோம். அந்த 4 ஹோட்டல் மாதிரி சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க. சரி, கீழே இறங்கி போனோன்னா அந்த அம்மா தனியாக இருந்து வாங்க எங்கள் வீட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் நாங்கள் போனோம். மீனெல்லாம் காமிச்சாங்க. வாசத்தர சூடாக சொன்னாங்க. சாப்பாடு, ரசம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 3 ஐட்டத்தில் நாங்கள் சொன்னோம். பார்த்திங்கன்னா மீன் வறுவல், அப்புறம் எறா ஃப்ரை, அதே மாதிரி கனவா ஃப்ரை, இதை 3 சொன்னோம். அதுவும் வந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்த டேஸ்ட்டு இல்லை. அந்த 4 கடையில் ஃபஸ்ட்டு கடையில் நல்லாயிருக்குன்னு சில பேர் சொன்னாங்க. நாங்கள் கேட்காம ஒரு அம்மா சொன்னாங்கன்னுட்டு அந்த கடைக்கு போனோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.